சுத்தல் வர்ட்டிகோ வர்றதுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள்ல அது டையும் ஒன்று. டை அடித்தா நிச்சயமாக தலை சுற்றல் வரும், வர்ட்டின்னு வரும். அது அதனால தான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக டை அடிக்கிறத விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் வெல்ல முடியாமல் சுற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு டை அடிக்கிறவங்களா இருந்தால் சின்ன வயசாக இருந்தால் 50 வயசுக்குள்ளே இருந்து அடிச்சிங்க, அதுக்கு மேலே இருந்தால் தேவையில்லை என்னப்பா அப்படின்னு மனசை தைரியமாக விட்டுற வேண்டியது தான். அதனால் அப்படி நீங்கள் இனிமேல் கம்பல்சரி அடிக்கணுன்னா அடித்த பிறகு ஷாம்பு போட்டு குளிப்பீங்க. 1 நாள் கேப் விட்ருங்க, நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி விடுங்க. திருப்பி 2வது தடவை ஒரு தடவை குளிங்க. அப்போ தான் அந்த தலையில் இருக்க டை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதெல்லாம் போய் தலை சுற்றல் நிற்கும். இல்லாட்டி தலை சுற்றல் நிற்கவே நிற்காது. கிட்டத்தட்ட நான் 1 வருஷமாக மேலே எடுத்து டை அடிச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுதுனால என்னோடய உடன்பிறவாய் என் அருமை சகோதரியோட பொண்ணு கல்யாணம் போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அதில் அதுக்கோசரம் டை அடித்தோன்னு ஏற்கனவே தலை சுற்றல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி. நேற்று டை அடித்து குளித்தா, நேற்று ஒரு நாள் நான் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இன்றைக்கி திருப்பி நல்லா தலையில் ஷாம்பு போட்டு நல்லா குளித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்க டையும் போனால் தாங்க உங்களுக்கு தலை சுற்றல் நிற்கும். டை போடுறதுனா வெள்ளையாக தெரியறதில்ல, அது ஒரு தடவையில் போகாது அது. அதனால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.